இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.1ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்னது அப்படின்னா ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்னது 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. -3 4 6 2. இப்போ நான் அட்ஜாயிண்ட் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துக்க மேட்ரிக்ஸை வந்து நீங்கள் ஏன்னு எடுத்துக்கணும். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு -3 4 6 2. இப்போ இதுக்கு நான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சைன் சேஞ்சிங் இருக்குது. அது என்னது அப்படின்னா இது 2x2 மேட்ரிக்ஸோட சைன். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுட்டாலே போதும். மற்ற எல்லாமே மாற்றி மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ்னால் மைனஸ், மைனஸ் ப்ளஸ், அதுதான். இப்போ இந்த நம்பருக்கு நான் டிட்டர்மினன்ட் என்ன பண்ணோம், இந்த காலமையும் இந்த ரோவையும் நம்ம கை வச்சுட்டு இருக்க நம்ம எடுத்து +2. அப்போ இதை நான் கண்டுபிடி என்ன பண்ணணும், இதை ஹைட் பண்ணணும். இதை ஹைட் பண்ணால் எனக்கு 6. ஆல்ரெடி இங்கே எனக்கு மைனஸ் இருக்குதுனால ஸோ -6. இங்கே எனக்கு பண்ணால் -4 வரும். எனக்கு -4. அப்புறம் இங்கே நான் இதையும் இது ஹைட் பண்ணால் எனக்கு -3. இங்கே ஆல்ரெடி ப்ளஸ்ஸுக்கு ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான். ஸோ -3 எனக்கு இங்கே வரும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட ஃபார்முலானா கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் நான் கண்டுபிடிக்கும். இதுதான் கோஃபேக்டர்னா கோஃபேக்டர் எழுதிட்டு அதோட டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம், இந்த ரோ வந்து இங்கே காலம் ஆகிடும், இந்த ரோ வந்து இந்த செகண்ட் காலம் ஆகிடும். ஸோ அதான் +2 -6 -4 இது வந்து -3 தான். ஸோ -3. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா கோஃபேக்டரோட டிரான்ஸ்போஸ் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கோஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க முடியும்.